ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆதிஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு மிக்ஸ்டு வெஜ் கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய கிரேவிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த கிரேவி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் ஃப்ரெஷ்ஷாக மசாலா வறுக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் தனியாக, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ் நட்சத்திர சோம்பு, ஒரு 2 சின்ன சைஸ் துண்டு பட்டை, 5-6 வரமிளகாய். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் இருந்தால் அதை கூட சேர்த்துக்கலாம், அது நல்ல கலர் கொடுக்கும். 1/2 டீஸ்பூன் அளவு கசகசா. இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. காந்திடாத நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மசாலா நல்லா வறுப்பட்டதும் இதோட 1/2 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை ரஃபாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தேங்காய் கூட சேர்த்து வதக்கிக்கலாம், அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஆறுனதும் நல்லா தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துடலாம். அடுத்து இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கோம். இதில் காய்கறி எல்லாம் வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இங்கே ஒரு கையளவு காலிஃப்ளவர் நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். அது ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு க்யூபாக எடுத்து பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து விட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த ஆயில்லேயே ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது இதுலேயே ஒரு 50 to 60% இது நல்லா குக் ஆகணும். அந்தளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆனதும் இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். மறுபடியும் அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 5-6 பீன்ஸ் கட் பண்ணது சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. அரை கையளவு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 7-8 மஷ்ரூம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதோட நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பேபி கார்ன் சேர்த்துக்கலாம், பன்னீர் சேர்த்துக்கலாம், நீங்கள் என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். இதையும் சேர்த்து நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், காய் நல்லா வதக்கி எடுத்துட்டோம். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இப்போ காய் எல்லாத்தையுமே நம்ம வதக்கி எடுத்துட்டோங்கும்போது கிரேவியில் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட தேவையில்ல. இது மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், நம்ம வதக்கின காயெல்லாம் ஒரு பவுலில் போட்டு தனியாக வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதும் 2 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்து விட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும். ஒரு 2 நிமிஷம் கிட்ட நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வெங்காயம் நல்லா வதங்கினதும் இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து விட்டு இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போய் நல்லா வதங்கி வர்றதுக்குள்ளே நம்ம தக்காளி பியூரே ரெடி பண்ணிடலாம். அதுக்கு இங்கே ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 7-8 முந்திரி எடுத்துருக்கேன். இதை மிக்சியில் போட்டு நல்லா பியூரேவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சி எடுத்து வச்சு தக்காளி பியூரேவை சேர்த்துக்கோங்க. இல்லை தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்ல, அதில் தக்காளியில் இருக்கிற தண்ணியே போதும். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மசாலாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ 1 நிமிஷத்துக்கிட்ட இங்கே நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி எடுத்து வச்ச மசாலாவை நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காஷ்மீரி மிளகாய் சேர்த்திங்கன்னா இது நல்ல ரெட் கலர் கொடுக்கும். இப்போ இதில் கொஞ்சம் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை நம்ம கொதிக்க விட போகணும். தக்காளி பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போய் நல்லா கொதிச்சிடுச்சு. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிளகாய் தூள் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வர மிளகாய் சேர்த்துருக்கோம் அரைச்சி, அண்ட் பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம். தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இது நான் 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஸோ எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுன்றனால நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இங்கே நல்லா ஆயில் பிரிஞ்சு ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருந்த காய்கறிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்து விட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 100 to 150 ml இந்த கிளாஸ் அளவு தண்ணி தாங்க நான் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் செமி கிரேவியாக தான் வைக்க போகிறேன், ரொம்ப தண்ணியாக வைக்க போகிறதில்ல. எதுக்காக அப்படின்னா நம்ம இன்றைக்கி சப்பாத்திக்கு தான் இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்க போகிறோம். இது ரோட்டி, நான், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இப்போ இதை ஒரு லிட்டுக்கு போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட கொதிக்க விட்டுட்டு ஆயில் பிரிஞ்சு நல்லா அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கிரேவியுமே நமக்கு நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த மாதிரி நம்ம இதோடய சாப்பிடும்போது நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஃபைனல் டச் நம்ம பண்ண போகிறோம். 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கோங்க.
ஒரு 1/4 கையளவு கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், ரொம்பவே இது சூப்பராக இருக்கும். காய் வந்து நமக்கு ரொம்ப குழைய வேகக்கூடாது, ஒரு 80% மட்டும் வெந்திருந்தால் போதும். ரொம்ப குழைய இருந்தால் நல்லா இருக்காது. லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கும்போது தான் இந்த கிரேவியோடு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஃபைனலாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு எலுமிச்சப்பழ சாறு சேர்த்துக்கிறேன். இனியும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ரொம்பவே சூப்பரான மிக்ஸ்டு வெஜிடபிள் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி இருந்ததுன்னு மறக்காத சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ரெசிபியில் பார்க்குறது வரைக்கும் பாய்.